ஹலோ. ஓ, எனக்கு சுகம் இல்லையா ஜான், சொல்லி விடுறிய பொசுக்கு இன்னைக்கு வேலைக்கு வர இல்லையாமண்டு. ஓ இல்ல, அவருக்கு எடுக்கிறார், எடுக்க ஆன்சர் பண்ண இல்ல, சொல்லி விடுறிய இல்ல இன்றைக்கு கான்கிரீட் இல்லையன்றாங்க. ஓ மற்றது போன நம்ம சம்பள காசு தரையில ஒரு கால் அதே ஒரு கால் சொல்லி விட என்ன. ஓ செலவுக்கு காசு இல்லையடாப்பா இங்க தெரியும் தானே. ஓ ஓ ஆ சரி சரி சரி. இங்க என்ன போன்காஜ் முடிஞ்சது. ஓ வாரக்கிழமை ஓ மச்சாட்ட பிள்ளைய கல்யாணம் விடும், அதுக்கு உடுப்பெடுக்கணும். அதுக்கு என்ன உங்களுக்கு எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கணும். இப்ப காசு இல்ல, சும்மா உதுகளுக்கு எல்லாம் இங்க காசு இல்ல. போன சம்பள காசும் தரையில ஒன்றும் உடுப்பு இல்லாட்டி போவா விடுவோம் ஒரு ஒன்று இங்க அவருக்கு கடன் ரெண்டாவது பிள்ளை இந்த தொட்டிலாட்டுக்கு 15,000 ரூபாய் காசு தந்தவா. ஓ 15,000 ரூபாய் தந்ததுக்கு நான் 20 உங்களுக்கு சும்மா எடுக்கிறது உடுப்புவேன். இப்ப 3 பேருக்கும் அவ்வளவு வேணும் சொல்லுங்க. 25,000 ரூபாய் வேணும். 15,000 ரூபாய் வந்ததுக்கு 25,000 ரூபாய் நான் முதல் சாரி சரி, அது காசு இருக்கணும் இல்லை. கல்யாணம் காசு கொடுப்பது போகலாம், இருக்கிற உடுப்பை போட்டு போங்க. பழசு 2000 ஆண்டு 2001ஆம் ஆண்டு சாதிதான் கிடக்கு. அதுக்கு என்ன, இப்ப காசு இல்லை, இங்க சம்பள காசு தரையில இப்ப வேலையில இல்லை ஒன்றும் தெரிந்தா போனால வந்து வேலை இல்லை. எனக்கு வருத்தம் தான். உங்களோட ஹஜானா விஷயம் பெரும். இங்க நான் அக்காவுக்கு தான் போட்டுவாரு. சரி போ சரியோ. ஓ போ அடிக்கா காசு இல்லான்னு நான் இருக்கேன். சும்மா இப்ப உடுப்பட போகணும் கல்யாணம் வந்துட்டு என்ன செய்யறான்னு தெரியும் ஆக்குறேன். ஓ யார் சேர்ந்து ஓ வாரு வாரு. நீங்கள் என்ன தெரியலையோ? இல்ல பேரும் சொல்றீங்க, எனக்கு தெரியல. நான் தான் பவுன் பவுனண்டு உங்களோட படிச்சேன். சரி சரி, வாங்க 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 வாங்க. அதான் இப்ப உங்களோட தங்கச்சி கரியாவு பின்ன அதான் போட்டினாம். சரி சரி வாங்க வாங்க இருங்க. இது சரியான வெயில். ஓ இங்க கடும் வெயில். அப்படி வந்த விஷயம்? ஓ நான் வந்த விஷயம் மகளுக்கு சாமத்தியம் செய்ய. சரி நீங்க படிச்சீங்க தானே? அப்படி படிச்சுட்டாளோ? ஓ படிச்ச 2 பேரும் படிச்சீங்க. சரி நீங்க எந்த நாடு? நான் கனடா. பொருளை வந்தீங்க அங்கேயும் வெட்டிலாங்க. ஐயோ அங்க சரியான வெயில். நீங்க வந்து பார்த்தா இங்கேயும் வெயிலாதா? ஓ கொஞ்சம் பயங்கர வெயில். அங்க 35 வாரம் 40 வாரம் இருக்கு. இங்கே அப்படித்தானா? அங்கதான் மருமன் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா சரியான இதா இருக்கு. முடிஞ்சு வந்துட்டீங்க என்ன? ஓ நான் ஒரு அண்ணாவை கேட்டு கொண்டா வந்தேன். அப்ப எங்க வந்தீங்க? ஆட்டோல வந்து அந்த சந்தியில ஆட்டோக்காரனை நிப்பாட்டி போட்டு நடந்து நடந்து வந்து ஒரு அண்ணாவுல நின்று உங்களோட ராசில வீடு எங்க சொல்லிட்டா இதுல போகும்போது சொல்லிட்டா வந்தேன். சரி நீங்க படிக்கிற காலத்துல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா என்ன? தெரியும் தானே. எனக்கு 2 பிள்ளைகள். ஓ 2 பிள்ளைகள். அப்ப எல்லாத்தையும் போனீங்களோ? ஓ நான் பெண்குலத்தை வந்திருக்கிறேன். ரூபி முடி அவ இடத்துக்கு போறோம்.
நான் பெருசா கதைக்கிறேன் அவள் இந்த போட்டு வந்தாப்புல நான் கதைக்கிறேன் பெருசா கதைக்கிறேன் கடற்குள்ள காணுவேன் காணுவேன் அங்கேயும் போவோம் வசந்தரட்டே போவோம் வசந்தரட்டே போகிறீங்களா சரி சரிங்க பெருசா தெரிஞ்சதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஹலோ ஓமோங்க மேக்கப் காரிய கதைக்கிறீங்க ஓமோம் நான் தான் கதைக்கிறேன் சொல்லுங்க என்ன மாதிரி இந்த மேக்கப் ரேட்டு 8 லட்சமா 8 லட்சத்துக்குள்ள நீங்கள் எனக்கு ஸ்ரீலங்கா எனக்கு 8 லட்சம் இல்லை நான் 10 லட்சம் தெரிவிக்கணுமா எனக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கிளியரா இருக்கணும் கிளீனா இருக்கணும் நீட்டா இருக்கணும் மேக்கப் நான் எனக்கு காசு பெருசு இல்லை சரியா எனக்கு ஸ்ரீலங்கால நல்ல அதுக்கான மேக்கப் வந்து அழியாம நல்ல இருக்கணும் அதுக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு மருதாணி போட வேணும் காலுக்கு போடணும் கையுக்கு போடணும் பின்னுக்கு சாமி ப்ளவுஸ் இருக்கல்லோ அந்த சாமி நாளைக்கும் போட வேணும் எல்லாருக்கும் போடணும் நம்மளுடைய பெண்ணுக்கு போடணும் மகளுக்கு போடணும் நம்ம தங்கச்சிக்கு போடணும் பச்சாளுக்கு போடணும் எல்லாருக்கும் போட வேணும் உங்களுக்கும் மேக்கப் பண்ணணும் இல்லைங்களா மேக்கப் பண்ண எங்களுக்கும் மேக்கப் பண்ணணும் சரி 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 அந்த மேக்கப் எல்லாம் ஓகே தானே 8 லட்சம் தானே ஓகே உங்களுக்கு சரி ஓகே ஓகே நான் உங்களுக்கு உங்களோட பியூட்டிஷியனுக்கு நான் இப்ப என் ஃப்ரெண்டுக்கு கார்டு கொடுக்க வந்தேன் அரஞ்ச வேலையை முடிச்சுட்டு நான் வாழணுமா ஓகே 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 சொல்லுங்க பெருசாதான் செய்யலாம் என்ன பெருசாண்டு என்னோட படிச்சாங்களும் மேலோட படிச்சாங்களும் மண்டபத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ இப்ப அதெல்லாம் நாங்கள் இப்போ எங்களுடைய ஊர்படியில எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க நான் காசு எல்லாம் கொடுக்க அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க செய்யறாங்க ஒரே பிஸியா ஹலோ ஓமக்கள் சொல்லும் போடா நான் இங்க நிக்கிறேன் நண்பனோட நிக்கிறேன் காட்டு கொடுக்க வந்தேன் சரி சரி சரியா என்னடா புதிய என்ன ஓகேயா யானை இருக்குது ரெண்டு ஜானிய இது 4 ஜானங்கள் 4 ஜானகான் அதுல குதிரை வெள்ளாக்குது மகள் அது உண்டு ஓகே 2 குதிரைகான 4 ஜானகானம் சுப்பசிங்க சொல்லி போனீங்களே அப்ப டான்ஸ் காலத்துல 20 பேரோ சிங்கள பிள்ளை சிங்களா சரி சரி சிங்கள பிள்ளை ஆயினா சரியா ஓகே பழைய மேக்கப் எல்லாம் ஓகே தானே சிங்களா உங்களோட மேக்கப் எல்லாம் ஓகே தானே என்ன சிங்களா கிடக்கலாம் சரி உங்களோட வேண்டிய மாதிரி அப்ப நான் இந்த கோழி தாங்க முடிஞ்சதோ என்ன எவ்வளோ வேணும் 4 கோழியோ சரி சரி நான் உங்களுக்கு இந்த வாரன் நான் இங்க காசுக்கு வந்தேன்னா அந்த 4 கோழி என்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமா நான் வேற இதுக்கு தெரியாமா சரி அப்ப எல்லாத்தையும் கிளியரா எனக்கு கிளீன் பண்ணி சொன்னா சரி வண்டிவா நீட்டா இருக்கணுமா ஸ்ரீலங்கா எங்களோட பிள்ளைங்க ஸ்ரீலங்கா தெரியாது ஸ்ரீலங்காவில் எப்படி பாரம்பரியம் நடக்குதோ அதையும் கூட செய்ய வேணுமா ஓகே என்ன நாள் அது இப்ப எல்லாம் சிங்கள பிள்ளைகளோ இப்ப எல்லாம் நட்டுவங்களும் மங்களவாத்தியம் இல்லை கேரளா மேடம் அடுத்து யானை வெளுது குதிரை வெளுது அத மகளை வந்து பெல்லாக்கில குதிரை பெல்லாக்கில குதி வந்து கனடாலிருந்து வந்து இங்க குதிரை பெல்லாக்கெல்லாம் கொண்டு போயிடும் இடத்துல கால் விட்டாரு நான் 30 வருஷம் கனடாவுக்கு போய் 30 வருஷம் வருந்தாங்க நாங்கள் அப்பே கிளேவல்
ரூபாய்க்கு அங்க போட்ட ஆளுகள் பெந்தி பணம் இடையில அங்க திருப்பி வந்தவன் 30-35 வருஷம் 35 வருஷம் வரும் நீங்க யாரோட அப்படியே போட்டா அப்படியே போயிட்டேன். அமெரிக்கா ஸ்ரீலங்காவில எனக்கு இருக்குன்னா ஸ்ரீலங்கா பிள்ளைகளுக்கு ஸ்ரீலங்கா தெரியாது. தெரியும் தெரியாது வந்திருக்கிறான். அப்ப அதனால ஸ்ரீலங்காவில பாரம்பரியத்தை நடக்குதான். எங்கட தமிழர் பாரம்பரியம் இல்ல நடக்குது எல்லாம் ஊடுருவி விட்டது. எல்லாம் இப்ப தெரியாது வந்தான் கருத்தான் மாதிரி எல்லாம் வந்துட்டு இது அப்ப நீ 30 வருஷம் போயிட்டா ஓட்டியம் வந்துடும். நான் வந்து என்னோட தம்பி இது மாவீரர் தானே. மாவீரர் வீரச்சார். அதாவது அவர் அந்த அவித எங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி எங்களுக்கு அந்த விசா கிடைச்சபடி அப்படியே போயிட்டேன். அங்கேயே ஸ்ரீலங்கால தான் வெளிச்சேன். சரி சரியா அதான் நாங்களும் அப்ளிகேஷன் போட்டு ஒன்று கிடைக்கல நான் கேட்கிறேன். நீங்களும் அப்ப அதுகளை சொல்லித்தான் அங்க போயிருக்கீங்க. இந்த சூழல் போராட்ட சூழல்கள் இந்த அவனவன மரணங்கள் எல்லாம் பற்றிதான் நீங்க போயிருக்கீங்க. 12 கோடியில பெரிய பிரம்மாண்டம் காட்டுறீங்க. நாங்களும் பவுன் உனக்கு சொன்ன இது சொந்த வீடு இல்ல இது ஆற்றிய விடுதலை நான் இப்ப நீட் பண்ணி போட்டு வந்து இருக்கிறேன். 2 பிள்ளை இல்ல அப்ப சரியான்னு சொல்லி போட்டு பின்னஞ்சு ஜன்னல் இல்ல 5 பேர் கதவு இல்ல அப்படியான வீடுகள்லாம் நாங்களும் கஷ்டம்தான். மூத்தவளுக்கு நானும் சாமத்தியோடு செய்ய இருக்கிறேன். அப்ப சீரியல் இருக்கு அந்த நாளையில நாங்கள் சீரியலை கட்டி போட்டு கொடுத்தாலே கவுஸ் மாதிரி போட்டு கொடுக்கிறது கட்டி கொடுத்தா அடுக்கிறது கிட்ட வந்து உடம்பிட்டாள் மூத்தவன் அங்க தன்னோட படிச்ச பிள்ளைங்க இருக்கோ பெரிய இது மாதிரி சடத்துக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் சவளால அள்ளி சாப்பாடு சவளால அள்ளி நாங்க இப்ப சீப்பன் தட்டுறாங்க சவளால அது சவளால அள்ளியா சாப்பாடு கொடுத்ததா சொல்லி போய் பார்த்து உடம்பிட்டான். இப்ப நான் பிள்ளைகிட்ட மரணில பாதிக்கப்படும். அப்ப நீங்க அங்க செஞ்சிருக்கீங்க அது பிரச்சனை இல்லை. உங்களோட 30 வருஷம் அங்க புறத்த பிள்ளைன்னா இந்த ஸ்ரீலங்கா தெரியாதானே. ஹலோ சாந்தனம் ஐயா அந்த பூக்களுக்கு சொல்லி போட்டீங்களோ மாமாவோ கொடுங்க. ஹலோ என்னங்கோ இங்கே பாரு பூக்களுக்கா சாந்தம் நிக்கலாம் கொடுக்க அந்த பூக்களுக்கு அவ்வளவு பண்ணி காசு கொடுத்துருங்க. கடைக்கு மாலைய பூவல் பூவீரத்துக்கு விரைவியால இருக்கு கண்டி. சரி காசை கொடுத்துடுங்க. ஓங்க நான் இங்க காசன் கொடுத்து தான் நிக்கிறேனுங்கோ. நான் காசை கொடுத்துட்டு வாடுங்க. சரிங்க ஓகே ஓகே நான் விரைவியாலுன்னா பூ வருது கண்டி விரைவியா அங்க என்ன இந்த பூ அங்க இருந்து அங்க இந்த வெள்ளிய பூல ஃப்ரெஷ்ஷா எடுங்க நம்ம நீங்க தெரியலங்க கலாச்சாரமே உங்களுக்கு விளைச்சி போட்டு ஒட்டுமொத்த சொல்ல போட்டு அந்த காலத்திலே இந்த மாதிரி நவராத்திரிக்கு பூவாச்சு 3 வழியெல்லாம் போய் பூவாச்சு இப்ப யோசிக்கிறாங்க. இப்ப நீ இப்படி எல்லாம் சிங்கள இந்தியாவுக்கு வருது உங்க சிங்கள பாட்டுக்காரன் தான் யோசிக்கிறாங்க. நான் நீ ஒரு நவராத்திரிக்கு உங்க பள்ளிக்கூடத்துல கடைசியா நவரா கழிச்சு விட்டாங்க. ரூபின் வீடு வந்து இப்படியே போக சந்தி ஒன்று வருது. சந்திட்ட கடை ஒன்று இருக்குது. கடையால அப்படி அந்த பக்கத்துல போக ஒரு 3வது நாளாவிட வேப்ப மரம் ஒன்று பெருசா நிற்குது. குளிர்ச்சியான வேப்ப மரம். அதை கேட்டா சொல்லிவிட்டேன்
சாமி உப்புக்குள்ளே இருக்கிறான். உப்புக்குள்ளே இருக்கிறான். அவன்கிட்ட போகாது. வேறுண்ட தொழிலாளர்கள் அவனுக்கு இந்த அன்றைக்கு அவன் ஆக்கண்டான அப்படியா இந்த அரவரோடு போட ஆடுற அந்த இது வந்து ஏதோ நாடகம் கூடினமா வந்து சாமத்திய விட்டுன்னு சொல்லி ஏதோ கலாவி வச்சான். அப்ப வைக்க அவனுக்கு அதை தெரிஞ்சிட்டது. பின்ன சாமத்தியோடு சொல்ல போக அப்படி பேசி அனுப்பிவிட்டான். நீ போகாது எல்லாம் நீங்கள் இப்படித்தான் என்ன சொல்லுவா அப்ப எங்கட நீங்கள் நீ சொல்ற தம்பி ஒரு விளைச்சாவண்டு நாங்கள் எங்கட இழந்த இழப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் சிந்திய ரத்தத்துக்கும் ஒரு பெருமதி இல்லாம போடுது இந்த பண்டிகை. நீங்கள் எங்கேயோ உள்ள கலை கலாச்சாரங்கள் எல்லாம் கொண்டு விளைச்சி போடும். ஒரு கலையாளதான் ஒரு நாட்டை வந்து வழிநடத்த முடியும். கலைதான் பிறதாங்க. இன்றைக்கு பாருங்கோ தென்னிலங்கையில் எடுத்துக்கொண்டால் ஒரு இனத்தமிழர் காவலாங்கள் மதவாதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. அவருடைய இனம் சார்ந்த ஒரு மதவாதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க கலாச்சாரத்தோட பின்னி குறைஞ்ச தங்கட அயந்தாவில தான் இங்க இருக்கிற தமிழர்களை வந்து வழிநடத்தி கொண்டு போறாங்க. அப்ப இதை விளங்கி கொள்ளாமல் நீங்கள் இப்படியான செயற்பாடுகள் கொண்டு அங்கத்தியாக கொண்டு இப்படியா டான்ஸ் ஆடைக்கு இல்லை இந்த மனசு குடியில கொண்டு நீங்கள் இப்படி மேல போடுதான் விருதுதான் போட்டு இந்த புண்ணிய காலைகளை பார்த்து அந்த கலாச்சாரம் வந்து வேறு விதமாக அவர்களை வழிநடத்த போகும். கலைகள் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, அதெல்லாம் பேடி பாதுகாக்க வேண்டிய ஒரு கும்பட இல்லாட்டு புலம்பெயர்ந்த சமூகம். இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுறதெல்லாம் பிரச்சனை, அது தப்பா. அதில் தியாகம் செய்தவர்களுடைய எத்தனையோ பேர் விளையாடுகளை வாழும். அவர்களால் தான் இன்றைக்கு புதியான கலாச்சாரங்கள் பண்பாடுகள் எல்லாம் அழிக்கப்படும். அதை விட இன்றைக்கு எத்தனையோ பேர் பின்தங்கிய கிராமங்கள்ல எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் தங்கள் நண்பர்களாடு சிபிஎத்துக்கு கூட தங்கள் கூட வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத குடும்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதற்கு நீங்க செய்யலாம். நீங்க ஒரு 12 கோடி பவுன் செலவழிக்கிற அந்த சாமர்த்தியம் விட்டு இந்த 12 கோடி செலவையும் ஒரு 15 லட்சம் ரூபாய் படி ஒரு ஏழை வீடுகளுக்கு போய் வீடு கட்டி கொடுத்தால் உங்களோட நாளைக்கு உங்களோட பிள்ளைகளாகத்தான் விடும். அது நாளைக்கு எதிர்காலத்தில் அதோட ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை எல்லாம் நீங்க இழந்து போட்டு நீங்கள் வந்து ஒரு கலாச்சாரத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. தயவுசெய்து புரியாத நிகழ்வுகளை தவிருங்கோ எதிர்காலத்தில். நான் வெளிக்கிட போறேன். நீங்க சொன்னதெல்லாம் சரி. என்ன செய்யுங்கள் இந்த சூழ்நிலை அப்படி சூழ்நிலை அப்படி ஒன்றும் இல்லை. நீங்களே உண்மையை சொல்றீங்க. நீங்களே அந்த சூழ்நிலையில கொண்டு வாங்க. அங்கத்தில் ஒரு ஆள் செய்தால் எல்லாரும் அதற்கான பாதுகாப்பு அது நாகரிகம் என்று நீங்களே பாக்குறீங்களா? அவ்வளவு காசு கொடுத்து நீங்க நாகரிகம் என்று பாக்குறீங்க. அந்த கேள்வியெல்லாம் கூட தப்புவா கொண்டு வரணுமே. எங்களை உள்ள பூக்கள் இல்லையே. சரி இல்ல நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பிரேக் எனக்கு காட்டு வேண்டாம். நான் மேல பிரேக் இல்ல காட்டு தெரியும். நீங்கள் இப்படி இல்லைன்றதால நாங்கள் யோசிக்க வேண்டிக்கிறது சில சில விஷயங்கள். அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கும். அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கும். அதுக்காண்டி நான் குறைக்கல. ஆனால் இப்படியான வேலைகள் செய்யாதே. அது உங்களுடைய சமூகத்துக்கும் உங்களுடைய தமிழ் நிலத்துக்கும் ஒரு கேடு விளைக்கிற சம்பவங்கள் இப்படியான இதுகள். சரி சரி வந்துட்டா அந்த கிழிஞ்ச வாவடையோட கிழிஞ்சவ இன்றைக்கு வந்துட்டா. நான் கனடாவிலிருந்து வந்ததா பிள்ளைக்கு அப்படி செய்யறா இப்படி செய்யறேன். இந்த காட்டு நீ இங்க கொண்டு வர காட்ட அவ்வளவு 60 ரூபாய் சிங்கள உடுப்பு ஆட ஆட நான் வந்து இந்த சாமத்தியோடு நான் பார்க்கணுமா? ஆட்டமா நாங்கள் எவ்வளவு இழந்து ஓட்டு இந்த மண்ணு அவன் இந்த மண்ணு நாங்கள் இழந்து இழப்புகளை வச்சு விளையாடு அங்க சூடு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து ஓட்டு அந்த வெற்றியிலாம் இந்த வரையும் ஜாமத்தோடு உண்டாங்க. அடி கூட பிடிக்கும் ஆளு அழப்ப கேட்டீங்களோ சங்கதி?